சில்க்ஸ் ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல். பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். உங்களுடைய பலத்தை காமிக்கணும்னா எலெக்ஷன் நின்னுட்டு வாங்க. நீங்க செஞ்சதே தப்புங்க. மரியாதை கொடுக்கணும்ல. நீங்க ஒண்ணு சிஎம்யாவது மேல போட்டுருக்கணும். என்னைக்கு வந்தவர் இவரு சிஎம் அதுல விஜய மேல போட்டு வருவீங்க, நாங்க ஏத்துக்கணும். எல்லாரும் முட்டாள்னே நினைக்கிறீங்க. 2026 ஆண்டில் நடக்கவிருக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்கள் கூட இல்லாத நிலையில் திமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் தீவிர களப்பணியில் ஈடுபட்டு வருகின்றன. தமிழ்நாட்டை அடுத்து ஆட்சி செய்வது யார் என்ற ரேஸில் ஆளும் திமுகவுக்கும் எதிர்க்கட்சி அதிமுகவுக்கும் கடுமையான போட்டி நிலவி வருகிறது. திமுகவை பொறுத்தவரை ஓரணியில் தமிழ்நாடு என்கிற பெயரில் வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் தமிழக வெற்றி கழகம் என்று புதிதாக அரசியல் கட்சியை தொடங்கிய நடிகர் விஜய் அவ்வப்போது கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்று ஆளும் கட்சியை விமர்சித்து வருகிறார். இதன் நீட்சியாக அக்கட்சி சார்பில் மக்கள் விரும்பும் முதல்வர் விஜய் என்கிற பெயரில் வீடு வீடாக சென்று பரப்புரை செய்ய தொடங்கிவிட்டனர். இந்த சூழலில் சமீபத்தில் வெளியான சர்வே வீடியோ ஒன்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள மணலூர்பேட்டை பகுதியில் 5 நபர்கள் கொண்ட டீம் தாவைக்கா தலைவர் விஜய்க்கு ஆதரவாக சர்வேயில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் வைத்திருந்த முதலமைச்சர் வேட்பாளர் பிரிவில் விஜய், முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின், முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோரின் புகைப்படங்கள் இடம்பெற்றிருந்தன. அந்த சர்வே படிவத்தில் முதல் இடத்தில் விஜயின் புகைப்படம் இடம்பெற்றிருந்தது. இந்த பொலிட்டிக்கல் சர்வேயை எடுக்க வந்த நபர்கள் அந்த படிவத்தை மக்களிடம் காட்டி பரபரப்பை ஏற்படுத்தி வந்தனர். அப்போது அங்கிருந்த பாமகவினர் கையிலும் இந்த சர்வே படிவம் சென்றுள்ளது. இதை பார்த்து கடுப்பான பாமகவினர் சர்வே எடுக்க வந்தவர்களை சுற்றி வளைத்து கேள்விகளால் துவம்சம் செய்தனர். நீங்க உங்களோட பலத்தை காமிக்கிறதுக்காக மத்தவங்களை பலவீனமா காட்டக்கூடாது. முதல்ல விஜய் யாரு? அவர் எத்தனை எலெக்ஷன்ல நின்றுக்காரு? அவர் தேர்தல் அங்கீகாரம் வாங்கிட்டாரா? முதல்வர் ஸ்டாலின் போட்டோவை ஏன் கீழே போட்டீங்க? எங்க தலைவர் அன்புமணி போட்டோ எங்க? திருமாவளவன் போட்டோ எங்க? இந்த மாதிரியெல்லாம் பொய்யான சர்வே பண்ணி மக்களை முட்டாளாக்காதீங்க என சர்வே எடுக்க வந்தவர்களை சைலண்ட் மோடில் வைத்து விட்டனர். இந்த வீடியோ தற்போது சோசியல் மீடியாவில் வெளியாகி காட்டுத்தீ போல் பரவி வருகிறது. பலத்தை காமிக்கிறதுக்கு மற்றவனை பலவீனமாக்கிட்டுலாம் வரக்கூடாது. புரியுதுங்களா? உங்களுடைய பலவீனத்தை நீங்க வந்து உங்க பல காமிக்கணும்னா ஏங்க உங்களுடைய பலத்தை காமிக்கணும்னா எலெக்ஷன் நின்னுட்டு வாங்க. நீங்க செஞ்சதே தப்புங்க. இல்ல நீங்க செஞ்சதே தப்புங்க. மரியாதை கொடுக்கணும்ல. நீங்க ஒண்ணு சிஎம்யாவது மேல போட்டுருக்கணும். என்னைக்கு வந்தவர் இவரு சிஎம் என்ன இது கணக்கு? இல்ல என்ன கணக்கு? இப்ப அப்ப நீங்க என்ன டிவிக்காவா? நீங்க டிவிக்காவா? நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க டிவிக்காவா? நீங்க யாருங்க? நீங்க யாருங்க தலைவர்? நீங்க யாருங்க? விஜய் கட்சியா? என்ன சேனல் அது? எப்படி ஒரு சிஎம் அவமானப்படுத்துவ? பொதுன்னு எப்படி வந்துரும்? நீங்க எப்படி பொதுன்றீங்க? விஜய் எப்ப யாருக்கு எலெக்ஷன் நின்னாரா? இந்த 4 பேர் தான் தமிழ்நாடா? எனக்கு பதில் சொல்லுங்க. இந்த 4 பேர் தான் தமிழ்நாடா? மத்தவங்களா இல்லையா? மத்த கட்சியே கிடையாது. அங்க தமிழ்நாட்டுல வேற கட்சி கிடையாதா? இருக்கா இல்லையா? பதில் சொல்லுங்க. உண்மையான சரிவாங்க இது? உண்மையான சரிவாங்க இது? நாங்க எடுக்கிறவங்க உங்களை தடுக்கல, நியாயமா எடுங்கன்னு சொல்றோம். எல்லாருமே இருக்கட்டும். இதுல வந்து அன்புமணியும் இல்ல, திருமாவளவனும் இல்ல. இவங்க எங்க போயிட்டாங்க? இவங்க 4 பேர் தான் தமிழ்நாடா? இல்ல இவங்க 4 பேர் தான் தமிழ்நாடா? கிடையாது. வேற என்ன? அதுல விஜய மேல போட்டு வருவீங்க, நாங்க ஏத்துக்கணும். எல்லாரும் முட்டாள்னே நினைக்கிறீங்க. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.